கைஸ் இன்னைக்கு நம்ம வீடியோல டிஎன்பிஎஸ்சில கேட்ட ஒரு கொஸ்டினை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை படிக்கிறேன். ஒரு பின்னத்தின் தொகுதியை 50% அதிகரித்தும் பகுதியை 20% குறைத்தால் அந்த பின்னமானது 3/5 மாறுகிறது எனில் அந்த பின்னத்தை காண்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிளான கொஸ்டின் தான். சரி வாங்க எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். முதல்ல கொஸ்டின்ல இருக்கிற டேட்டாவை எடுத்து எழுதலாம். கொஸ்டின்ல பாருங்க, the numerator of fraction is increased by 50%. அதாவது ஒரு எண்ணை 50% இன்க்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கான். ஆனால் நான் எக்ஸ்ன்ற ஒரு எண் எடுத்துக்கிறேன். அந்த எண்ணுக்கு 1ன்னு வேல்யூ வச்சிருக்கேன். அந்த வேல்யூவை 50% இன்க்ரீஸ் பண்ண போகிறேன். 1ல் 50% எவ்வளோ? 0.5. ஆல்ரெடி 1 இருக்குது, ப்ளஸ் இன்க்ரீஸ் பண்ணது 0.5, ரெண்டுத்தையும் ஆட் பண்ண அப்படின்னா இன்க்ரீஸ் பண்ண மொத்த வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5. டினாமினேட்டர் இஸ் இன்க்ரீஸ்ட் பை 20%. அதாவது ஒய்ன்ற நான் டினாமினேட்டர்னு வச்சிருக்கேன், அதுக்கு வேல்யூ 1ன்னு வச்சிருக்கேன். டிக்ரீஸ்ன்றதால நான் மைனஸ் போட்டுக்கிறேன். 20% டிக்ரீஸ் பண்ண சொல்லியிருக்கான் இல்லையா, அதனால 1ல் 20% எவ்வளோ? 0.2. இப்போ மைனஸ் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 1ல் 0.2 போச்சு அப்படின்னா 0.8y. கொடுத்துருக்க டேட்டாவில் 1.5 வந்து தொகுதி, 0.8 வந்து பகுதியில் போட்டிருக்கேன். அடுத்த கொஸ்டின்ல இருக்கு, இட் பிகம் 3/5. அதாவது கிடைச்சிருக்க ஆன்சர் வந்து 3/5 இருக்கு அப்படின்னு போட்டோம். அதனால ஈக்குவல் டு போட்டு 3/5 போட்டுறோம். இப்போ அப்படியே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். 1.5x இன்ட்டு 5 அப்படின்னு போட்டுக்கிறேன். அடுத்து 0.8y இன்ட்டு 3ன்னு போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் செட்டை மல்டிப்ளை பண்ணால் 7.5x கிடைக்கும். செகண்ட் செட்டை மல்டிப்ளை பண்ணால் 2.4 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஒய்லாம் ஒரு பக்கமும் வேல்யூஸ்லாம் ஒரு பக்கம் எடுத்துட்டு வந்துடலாம். எடுத்துட்டு வந்து ஆப்ஷன்ஸை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே முழு எண்களாக இருக்கு. ஆனால் நம்ம ஃப்ராக்ஷன்ஸில் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். ஸோ அதனால ஃப்ராக்ஷன்ஸ் எல்லாம் முழு எண்ணா மாற்றுறதுக்கு நம்ம 10ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 24/75 வரும். அடுத்து கிடைச்ச இந்த ரெண்டு எண்களுக்கு நம்ம ஜிசிடி கண்டுபிடிக்கணும். ஜிசிடினா வேற ஒன்றும் இல்லை, ரெண்டுத்துக்கும் காமன் டிவைசர் எடுக்கணும். அதாவது ரெண்டு எண்களும் எந்த வாய்ப்பாடில் பொதுவாக வரும்னு பார்க்கணும். ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடில் பொதுவாக வரும். ஆனால் 3ஆம் வாய்ப்பாடில் இந்த ரெண்டு எண்களையும் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 24 3ஆல் அடித்தோம் அப்படின்னா 8 வரும். அதே போல் 75 3ஆல் அடிச்சுன்னா 25 வரும். அதுதான் இந்த சம்மோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த சம்மோட கரெக்டான ஆன்சர். ஏதாச்சும் ஒரு டவுட் இருந்து அப்படின்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க, நான் கிளியர் பண்றேன். அப்படியே வெயிட் பண்ணுங்க, ஒரு கொஸ்டின் தரேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. கொஸ்டின் வேற ஒன்றும் இல்லை, அங்கே 50ன்றதை நான் 40 ஆகும், 20ன்றதை 10 ஆகும், 3/5 வந்து நான் 5/8 ஆகும் போட்டுடுறேன். இப்போது நான் சால்வ் பண்ணது உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுங்கள். இதுக்கான சரியான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்கன்னா நான் அதை பின் பண்ணி விடுறேன். மறக்காமல் அந்த வீடியோவை டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.